அத்தை, யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒருத்தங்க கயிறு கட் பண்ணிருப்பாங்க, இன்னொருத்தங்க கரெக்டா பிரக்யா ஷாண்டிலியர் கிட்ட வரும்போது வந்துட்டான்னு சொல்லிருக்கணும். அப்படின்னா 2 பேர் இருந்திருப்பாங்கல்ல. சீக்கிரம் கட் பண்ணாலியா? அவ ஷாண்டிலியருக்கு கீழே வந்துட்டா. 2 இல்ல 3 பேர் இருந்திருப்பாங்க. 3? ஆ, நீ என்ன திடீர்னு 3 பேருன்னு சொல்ற? 3வது ஆளு அவங்க 2 பேரையும் பாத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அதாவது கீழ இருந்து மேல யாராவது வராங்களான்னு இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல. ஒருவேளை இப்படி கூட இருந்திருக்கலாம். அந்த 3வது ஆளு ஆளு கயிறை கட் பண்றத பார்க்கலாம். நம்ம எப்படி நினைச்சோமோ அப்படிதான் பிளான் நடந்துட்டு இருக்கு. நாம செஞ்சது யாருமே ஒருவேளை 3வது ஆளு இல்லனா கயிறு கட் பண்ணது யாருன்னு யாரோ ஒருத்தங்க பாத்துருப்பாங்கல்ல. நீங்க 2 பேரும் என்னையே எப்படி பாக்குறீங்க? அன்வான்டட் கால்ஸ். அலியா, நீ இந்த பக்கமா போயிட்டு இருந்தியா இல்ல? ஆக்சுவலி நான் உங்ககிட்ட தான் வந்துட்டு இருந்தேன். எனக்கு இப்பவே ஸ்ட்ராங் காஃபி வேணும். ஏன்னா தலை பயங்கரமா வலிக்குது. என்ன நிக்கிறீங்க? சொல்றது கேட்கல உங்களுக்கு? எல்லாரை விட நீ தான் பெஸ்ட்னு நினைப்பேன்றது எனக்கு தெரியும். ஆனா பிரக்யா இந்த மாதிரி நினைக்கிறாங்கிறது இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஐ நோ ஷி லைக்ஸ் மை மியூசிக். அவளுக்கு பழைய பாட்டு மட்டும் தான் பிடிக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் தேங்க்ஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன். உன்னோட ரூம்ல உன்னோட ஒரு போட்டோ கூட இல்லை. உன்னோட இந்த ரூம்ல உங்களோட கப்பிள் போட்டோ கூட இல்லையே. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் நீங்க வச்சீங்க. அது உங்களோட ரூம். இது மிஸ்டர் கிங்கோட ரூம். அவருக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் வச்சிருக்காரு. மிஸ்டர் கிங் இருக்கார்ல, அவர் என்ன பார்த்து பாரு. நீங்க கவலைப்பட தேவையில்லை. இந்த பக்கம் இருக்கிற முடியையும் கொஞ்சம் எடுத்து விடுறீங்களா? கொஞ்சம் சரி பண்ணி விடுங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சத்தியம் பண்றேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் பிரக்யாக்கு தூரமா இருப்பேன். அவளுக்காக நான் சூஸ் பண்ணிருக்கிற லைஃப்ல நான் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டேன். என்னால் அந்த சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இருக்க முடியாது போல இருக்கே. கடவுளுக்கு என் மனசில் இருக்கிற விஷயம் தெரியும். என் நிலைமையை கூட புரிஞ்சுப்பாங்க. நான் பிரக்யா கூட இருந்தால் மட்டும்தான் அவளுக்கு துணையாக இருக்க முடியும். அவளை நான் அடிக்கடி பார்த்தாகணும். ஆனால் இது பிரக்யாவுக்கு பிடிக்காது. அவள் கோவப்படுவா, என்னை திட்டுவா. ஆனாலும் அவளுக்கு எந்தவித கஷ்டமும் நான் வரவிட மாட்டேன். நான் அவளை கண்டிப்பாக போய் பார்க்கணும். அவள் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியணும். நான் உங்ககிட்ட வந்துகிட்டு இருக்கேன் பிரக்யா. பிரக்யாவை கொல்ல நினைக்கிறது யாருன்னு தெரியல. அட தனு, நீ இங்க உள்ளவா?
வாட் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் தானு. நீ கண்டிப்பா இங்க வருவன்னு எனக்கு தெரியும். என் வேலைக்கான ரிவார்டு கொடுக்கறதுக்கு தானே வந்திருக்க. கம், ஐ அம் வெயிட்டிங். தானு, நீ அடிச்ச மாதிரி நான் உன்னை அடிச்சிருந்தனா நீ இங்கேயே சித்து கிடப்ப. புரியுதா? இத பாரு நிக்கல், கொல்றது பெரிய விஷயம் இல்ல, கொன்னுட்டு மாட்டிக்காம இருக்கிறது தான் பெரிய விஷயம். நான் அப்படி கொன்னுடுவேன், இப்படி கொன்னுடுவேன், இப்படி வெட்டியா சீன் போடுறத தவிர வேற எதுக்குமே நீ லாய்க்கே கிடையாது. You know what? நீ அந்த ஜானை கொல்லும் போது உனக்கே தெரியாம உன்னை ஒருத்தவங்க பார்த்துட்டாங்க. நான் சொல்றது 100% உண்மை நிக்கல். உன்னோட மர்டருக்கு இப்போ ஒரு ஐ விட்னஸ் இருக்கு. அவங்க நீ ஜானை கொன்னதையும் அவன் சாகிறதையும் பார்த்திருக்காங்க. என்ன வாய்க்கு வந்த மாதிரி உளறத்தனும். அங்க யாருமே இல்ல. இருந்தாங்க, அங்க ஒருத்தவங்க இருந்தாங்க. And you know what? போலீஸ் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. பிரக்யாவோட ஆக்சிடென்ட் பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக. போலீஸ்க்கு என்ன விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயம், கூடிய சீக்கிரம் அவங்க ஜானோட மர்டருக்கும் பிரக்யாவோட அட்டெம்ப்ட் மர்டருக்கும் இருக்கிற கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் அவங்க கேள்வி கேட்டாங்க. இன்ஃபேக்ட் என் மேல அவங்களுக்கு டவுட்டே வந்துருச்சு. We are in big trouble, damn it. இது எல்லாமே இப்போ உன்னால தான் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாமே காரணம் நீதான். நான் க்ளூ இல்லாம பண்ணிட்டு வான்னு சொன்னா நீ க்ளூ அவங்க கையிலேயே கொடுத்துட்டு வந்திருக்க. நான் உங்ககிட்ட அப்படி என்ன கேட்டுட்டேன்? வெறும் ஒரு ஹெல்ப், அந்த ஜோனை அபி கிட்ட போக விடாம பண்ணுன்னு சொன்னேன். அப்படி பண்ணா போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு தான் அப்படி சொன்ன. ஆனா நீ போலீஸை எங்க வீட்டுக்கே வர வச்சிருக்க. நான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்ன நினைக்கிறேன், இந்த பிரச்சனையில தலையிடாதுன்னு, இந்த பொண்ணு பேச்சை கேட்காதுன்னு சொன்னல. ஆனா நீ நான் சொன்னதை கேட்கவே இல்லை. இப்போ அனுபவி. இங்க பாரு, இந்த பொண்ணு ஒண்ணு குட் லக் சாம் இல்ல. நீ போன ஜென்மத்துல பண்ண பாவத்துக்கான பலன் இவ இந்த ஜென்மத்துல சாவடிக்கிறா. அனுபவி. இந்த பொண்ணு என்ன பிடிச்ச ஒரு பீட. சொன்னதை கேட்டு இருந்திருக்கணும், ஆனா நீ கேட்கல. இப்ப அனுபவி. சூப்பர் நிக்கல் சுப்பிரமணியம். இது பாரு, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ மென்டல் மாதிரி கண்ணாடி கிட்ட பேசுற. Look at me when I'm talking to you, damn it. You want me to look at you? நான் உன்னை பார்க்கணுமா? உன்னை பார்த்துக்கிட்டே என் வாழ்க்கையை பார்க்காம விட்டுறணுமா? You know what? உன்னுடைய பார்வையே தப்பானது. நீ எந்த மனுஷனை பார்க்கறியோ அவன் நாசமாயிடுவான். It's my fault. தப்பு என்னோடதுதான். எல்லா தப்பு என்னோடதுதான். You are the biggest mistake of my life. நான் வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தப்பு தான் நீ. நீ கேவலமானவ. அபசகுனத்துக்கு பிறந்தவ தனு நீ. நான் எப்பெல்லாம் உன்னை காப்பாற்றணும்னு ட்ரை பண்றனோ அப்பெல்லாம் நான் பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கேன். நல்ல டீசென்டான லைஃப்ல வாழ்ந்துகிட்டு இருந்த, சொந்தமா பிசினஸ் ஆரம்பிச்சேன், நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்த, everything was going really good தனு. But suddenly நீ லைஃப்குள்ள வர with your evil eye. உன்னுடைய கெட்ட கண்ணை வச்சுக்கிட்டு மறுபடியும் என் வாழ்க்கையை அழிக்கிறதுக்காக வந்துட்ட தனு நீ. எஸ், ஆக்சுவலி தப்பு எல்லாமே என்னோடது. உன்னை பார்த்தாலே எனக்கு என்ன ஆகணும் தெரியல. என் மூளை ஏன் குழம்பிடுது. என் மனசு நான் சொல்றதை கேட்க மாட்டேங்குது தனு. Something that's happening to me, you know? Damn it! பைத்தியம் பிடிச்சிருது. நான் நானாவே இருக்க மாட்டேங்கிறேன். என்ன ஆகுதுன்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு என் உயிரை விட உன்னை அதிகமா காதலிக்கிறேன் தனு. I just can't control myself. Just look at yourself. நிக்கல் சுப்பிரமணியம், நீ எல்லாத்துல இருந்து தப்பிச்சிருக்க முடியும். ஆனா இல்ல, குழியில நீ விழணும். அப்ப விழு. I am so stupid. I am so stupid. I am a bloody idiot. I am an idiot. இந்த பொண்ணு சொன்னதை எதுக்கு கேட்ட நிக்கல்? எதுக்கு? நீ ஒண்ணு நான் சொன்னதை கேட்கல, நான் தான் நீ சொன்னதை கேட்டுட்டு இருக்கேன். You know what? தப்பு என்னோடதுதான். நீ எப்பவுமே நான் சொன்னது சரியா செய்யாம என்ன பிரச்சனையில மாட்டி விட்டுக்கிட்டே இருக்குங்கிறது தான் உண்மை. அண்ட் அந்த ஜான, அவனை நானே தனியா ஹேண்டில் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணிருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்காது. என்னையா பீடன்னு சொல்ற? பீட பிடிச்சவன் நீதான் நிக்கல் சுப்பிரமணியம். உனக்கு போன் பண்ணதுதான் நான் என் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. அண்ட் நீதான் என் வாழ்க்கையில எனக்கு பிடிச்ச பெரிய பீட. நீதான் நெகட்டிவ் ஃபோர்ஸ்.
Get out. Get out. Leave my house right now, Tanu. இங்க இருந்து உடனே போயிடு. நான் சனியம் பிடிச்சவனா தனு. அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? வெளியில போ. போ. என்ன நீ அப்படி அனுப்ப முடியாது நிக்கல். ஏன்னா உனக்கு என்னோட தேவை இருக்கு. எனக்கு யாருடைய தேவையும் தேவையில்லை தனு. அதுலயும் முக்கியமா உன்னோடது. இங்க பாரு. Now you get out of my house. வெளியில போ. போலீஸ் உன்னை பிடிச்சிட்டா என்னைய பிடிச்சிருவாங்க நிக்கல். என்னால மட்டும்தான் நம்ம ரெண்டு பேரையும் காப்பாத்த முடியும். லிசன். Get out தனு. வெளியில போ. அந்த ஐ விட்னஸ் யாருன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றது கேளு. Shut up. Just get out தனு. Get out. Out. அம்மா உன்னை எனக்கு கூட கொடுங்களேன். இந்தா. தேங்க்ஸ். ஓகே, உன்னோட குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இறங்கு. வா. உட்காரு. ஏய், ஒழுங்கா உட்காரு. இப்படி வா. அம்மா இன்னொன்னு கிடைக்குமா? இப்ப நீ ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு போற. அப்போ அம்மாவோட குக்கீஸ் தான் சாப்பிட்டுட்டு இருக்க. என்னமோ உங்க அம்மா பண்ண குக்கீஸ் தான் வேர்ல்ட் பெஸ்ட் குக்கீஸ் மாதிரி சாப்பிடுற. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் வேர்ல்ட் பெஸ்ட் குக்கீஸ். அது மட்டும் இல்ல, என் ஃப்ரெண்ட் ரியாக்கு உங்களோட குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் சேர்த்து தான் பேக் பண்ணிருக்கேன். அம்மா அப்புறம் கிஃப்ட் அத மறந்துட்டே இரு, பேக் பண்ணி தரேன். ஓகே கியாரா, கிஃப்ட் ரேப் பண்ணியாச்சு. குக்கீஸ் பாக்ஸையும் வைக்கிறேன். மா எனக்கு கூட இந்த காஃபி குக்கீஸ் பண்ணி கொடுங்கம்மா ப்ளீஸ்மா. பண்ணி கொடுக்குறேன். அப்போ டாடிக்கு ஃபோன் பண்ணி அதோட சாமான்லாம் எடுத்துட்டு வர சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், வீட்ல எல்லாமே இருக்கு. மேடம்க்கு இப்ப என்ன வேணும்? அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் காஃபி கிடைக்குமா? ஹாட் காஃபி. உங்க கையால காஃபி குடிச்சேன்னு வைங்க, அப்படியே அமேசிங்கா ஃபீல் ஆகும். லாஸ்ட் டைம் நான் குடிச்சு ராக் ஸ்டாரா மாறிட்டேன். உங்களோட காஃபி என்னோட மூளைக்கு பெட்ரோல்மா, பெட்ரோல். குடிச்சா ஃபாஸ்டா ஓட ஆரம்பிப்ப. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். ஒருவேளை டெய்லியும் குடிச்சனா நான் ஜீனியஸா மாறிடுவேன். ஜீனியஸ். காஃபியை நீங்க இவ்ளோ விரும்புறீங்க, ஆனா இதை யார் போடுறாங்களோ அவங்களுக்கு வேல்யூவே இல்லையா? ஏய், இது காஃபி. இத லவ் பண்ணாம எப்படி இருக்க முடியும்? கியாரோட பேச்சு எல்லாமே அவர் மாதிரி தான். இவ பேசுற விதம், பிடிவாதம், அப்புறம் இந்த கேர்லெஸ்னஸ் எல்லாமே. அண்ட் இப்ப இவ டேஸ்ட் கூட அவர் டேஸ்ட் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு என் பொண்ணு கிட்ட அதிகமா பிடிச்ச விஷயமே இதுதான். அம்மா, நீங்க எனக்கு காஃபியே கொடுக்க தேவையில்ல. என்ன நொறுக்காதீங்க, என்ன விடுங்க. நீ கூட என்ன இப்படித்தானே கட்டி பிடிப்ப? நான் அப்பப்பதான் கட்டி பிடிப்பேன். நீங்க டெய்லியும் கட்டி பிடிக்கிறீங்க. உங்களுக்கு சரியாயிடுச்சுன்னு சொல்லி என்ன ஹாஸ்பிடலுக்கு அனுப்ப பாக்குறீங்களா? ஐ, ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. அம்மாவோட அன்பு என்ன உயிரை எடுத்துரும் போல இருக்கு. ஓவரா பேசுற நீ. இப்படி எல்லாம் பேசக்கூடாது. கட்டி பிடிச்சிட்டீங்களே, எனக்கு ராத்திரி காஃபி குடிப்பீங்களா? நான் காஃபி எல்லாம் கொடுக்க மாட்டேன். நீ ரொம்ப சின்ன பொண்ணு. அம்மா, நான் ஏற்கனவே குடிச்சிருக்கல. குடிச்சிருக்கேன்னா அது உன் டேடியோட கப்ல இருந்து நீ திருடி குடிச்ச காஃபி. ஆனா அம்மா. ஓகேமா, ஓகே, நான் கொடுக்கறேன். ஆனா இன்னைக்கு மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். ஓகே. ஹாட் காஃபி, குக்கீஸ், பூரி கிழங்கு எக்ஸெட்ரா. ஓகே ஓகே ஓகே, போதும் போதும் போதும். இது எல்லாமே நீ திரும்பி வரும்போது அம்மா உனக்காக ரெடி பண்ணி வச்சிருப்பேன். ஓகே? தேங்க் யூ அம்மா. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ. ஐ லவ் யூ டார்லிங். டு யூ லவ் மீ? ஆஃப் கோர்ஸ் ஐ லவ் யூ மா. ஒரு வாட்டி டார்லிங் சொல்லுங்களேன். முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க? அம்மா, அது எதுக்குமா? நீ என்னோட கியூட்டி, என்னோட ஸ்வீட் ஹார்ட், என்னோட செல்ல. யாராவது அன்பா டார்லிங் கூப்பிட்டா எப்படி இருக்கணும் நான் பார்க்கணும். நான் உன்னை டார்லிங்னு கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டேன். கூப்பிடுங்களேன். கூப்பிட மாட்டேன். கூப்பிடுங்களேன். இல்ல, ஆனா கூப்பிடுங்க. இல்ல. கூப்பிடுங்க. இல்ல, கூப்பிட மாட்டேன். கூப்பிட மாட்டீங்களா? கூப்பிட மாட்டீங்களா? Stop it. Stop it. Okay, 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 okay. I love you, darling. I love you so much, my darling. Thank you, அம்மா. Thank you so much, அம்மா. So, எப்படி இருக்கு? இது கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, டிரைவர் அங்கிள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உனக்கும் லேட் ஆகுதுல்ல?
நீ எதையும் மறக்கலையே. அம்மா நீங்க லேட் ஆக்குறீங்க, நான் எதையுமே மறக்கல. கொடுங்க. ஓகே, ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், சரியா? ஓகே, நீங்க டோரை லாக் பண்ண மறந்துடாதீங்க. சரி சரி, நான் லாக் பண்ணிக்கிறேன், வா. வீட்டுக்கு வந்தாச்சு. அங்கிள், என் பேக்கை என்னால கழட்ட முடியல. ஒரு தடவை வெளியே எடுங்களேன் ப்ளீஸ். ஓகேம்மா. ஐயோ அங்கிள், நான் என் போனை மறந்துட்டேன். அம்மா வச்சுக்க சொன்னாங்க. ஏன்னா டைம் ஆயிடுச்சுனா அம்மாக்கு ஃபோன் பண்ணலாம்ல. நான் 2 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னாச்சுமா, போன் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? இல்ல அங்கிள், போன் என்கிட்ட தான் இருக்கு. கியாரா, நீங்க அடிக்கடி எல்லாத்தையும் மறந்துகிட்டே இருக்கீங்க. ஒவ்வொரு தடவை மறக்கிற ஹாபிட் நல்லதுதான் அங்கிள். சரி சரி, போன் கூட இருக்குல்ல, வாங்க போலாம். நான் இப்ப யாரை பார்க்க வந்திருக்கேனோ அவ உள்ள இருக்கா. அப்புறம் ஏன் என் பின்னாடி எனக்கு வேண்டப்பட்டவங்க இருக்கிற மாதிரி நான் வேற? சாக்லேட், காஃபி, சுகர், இன்னும் கொஞ்சம் மாவு வேணும். இந்த கியரா இருக்காளே, கண்டிப்பா எதையாவது மறந்துருப்பா. பிரக்யா ஏன் கதவு திறக்க மாட்டேங்கிறா? பெல் வேலை செய்தா இல்லையா? என்ன ஆயிடுச்சு? ஏன் இவ்வளவு அவசரமா காலிங் பெல்ல? இப்ப நான் கோச்சுக்கிட்டேன், சோ கண்டிப்பா கதவை திறக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் இதுவே பழக்கமா போயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சீக்கிரமா வீட்டை விட்டு போறது, போகும்போது எதையாவது மறந்துட்டு போயிடுறது, அப்புறம் எடுக்க வர்றது, அப்புறம் என்னால லேட்டான மாதிரி பிஹேவ் பண்றது. இப்ப எத்தனை தடவை சொன்னாலும் சரி, ஐ லவ் யூ மை டார்லிங், யூ ஆர் மை கியூட்டி, யூ ஆர் மை ஸ்வீட் ஹார்ட், எதையுமே ஒத்துக்க போறது இல்ல. நீங்க பேசுறத நான் கேட்க போறதே இல்ல. நான் கண்டிப்பா கதவை திறக்கவே மாட்டேன். நான் உங்களை திருத்தணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நீங்க திருந்தவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் மறந்துட்டு போறதே ஒரு வேலையா இருக்கு. அவ்வளவுதான், மறந்தது மறந்ததாவே இருக்கட்டும். நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன். நீங்க வீட்டுக்குள்ள வந்து எனக்கு கிஸ் கொடுத்தாலும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். உன்னோட அந்த கியூட்னஸ் நீ எனக்கு தான் காட்டிக்கிட்டு இருந்த. அதை கூட இப்போ நீ இன்னொருத்தங்களோட ஷேர் பண்ணிட்டியா? நான் வந்து இங்க பாரு, அபி, பேசுறதுக்கு முன்னாடி நீ வந்திருக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஆக்சுவலி நீ இப்போ இதெல்லாம் சொல்லாம இருந்திருக்கணும். அட கடவுளே, வந்தது இவரா? நல்லவேளை நான் கியரான்னு பேர் சொல்லல. சரி, நீ கதவை திறப்பியா இல்ல கதவை திறக்கிறதுக்கும் நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஏதாவது வேலை இருக்கா? இல்ல நான் அப்புறமா கால் பண்றேன்.